சிந்து பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு நேராக பைரவி கிட்ட போயிட்டு மரியாதையாக சொல்லு, அம்மா தலையில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பைரவி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பைரவி இருந்துட்டு நான் உன் கூட வாழை பிடிக்காம வீட்டை விட்டு வெளியே போனேன். அத்தை நான் சொல்கிறதை கேளமான்னு சொல்லி சமாதானம் பண்ண பார்த்தாங்க. என் கையை விடுங்கன்னு சொல்லி அவங்கள தட்டி விட்டுட்டேன். ஆனால் அந்த கிணத்துல போயிட்டு அத்தை விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கப்புறமா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. அதனால் அவங்க 3 மாதம் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி நடந்த எல்லா விஷயத்தையும் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, என் அம்மா சாகிற வரைக்கெல்லாம் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீ இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் இருந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு போ வீட்டை விட்டு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட கொடுத்துட்றாங்க. இனி பைரவி ஆறுமுகம் சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்களா, இல்லை அன்னபூரணிக்காக வீட்டிலே தான் இருக்க போகிறாங்களா, என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.